செப்டம்பர் 5 மதராசிக்கு ஈக்குவலா காந்தி கண்ணாடி, அதாவது ஷரீஃப் இயக்கத்துல கேஒய்பி பாலா, சக்திவேல் பாலாஜி, நர்மதா மற்றும் பல முகங்கள் நடிச்சிருக்க ஒரு திரைப்படம் தான் வந்து பாத்தீங்கன்னா காந்தி கண்ணாடி. இந்த படம் வந்து மக்கள் மத்தியில எந்த அளவுக்கு வந்து இம்பாக்ட கொடுத்திருக்கு அப்படிங்கறத வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம் வாங்க. பொதுவா காலம் கடந்த காதலுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேல்யூ அதிகம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். சேம் இதே தான் பாலா வந்து ஒரு ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் வந்து வச்சிருக்கிறாரு. பிளஸ் வந்து சக்திவேல் வந்து பாத்தீங்கன்னா அவரு வந்து குழந்தை இல்ல, கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷம் ஆச்சு, லவ் மேரேஜ் தான். இவங்க லவ் பண்றப்பே வந்து பாத்தீங்கன்னா சத்யவேலோட ஒய்ஃப் வந்து சொல்லியிருப்பாங்க, எனக்கு இந்த மாதிரி ஆசைலாம் அதிகமா இருக்கு அப்படிங்கறதா சொல்லியிருப்பாங்க. அதுல வந்து சின்ன சின்னதா ஒண்ணா இவர் வந்து நிறைவேற்றிட்டே இருப்பாரு. அது போல வந்து சக்திவேல் பாலாஜி வந்து ஒரு ஈவெண்ட்டுக்கு போறப்ப வந்து பாத்தீங்கன்னா 60ஆம் கல்யாணம் பாலா வந்து ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்ல எடுத்து நடத்திட்டு இருப்பாரு. இதை பார்த்துட்டு இதுக்கு எவ்வளவு ஆகும், இந்த மாதிரி எனக்கும் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்டிருப்பாரு. பொதுவா வந்து பாத்தீங்கன்னா 60ஆம் கல்யாணம் குழந்தைகள், அதாவது அவங்களுக்கு பிறந்த குழந்தைகளை தான் வந்து பண்ணி வைப்பாங்க. அதுக்கு இவர் வந்து எவ்வளோ அமௌண்ட் சேர்த்துறாரு, ஏன்னா இவருக்கு வந்து குழந்தை இல்லை, இவர் வந்து கேட்டுட்டு எவ்வளோ பட்ஜெட் ஆகும் அப்படிங்கிறதுக்காக அது எப்படிலாம் இவர் வந்து சேமிக்கிறாரு, அதுக்கு வந்து என்னென்ன தடைகள்லாம் வருது, சுற்றுலா உள்ளவங்களாம் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க இவங்களை பார்த்து அப்படிங்கிறது தான் இதோட ஒரு மெயின் ஸ்டோரி, ஒன்லைன் ஸ்டோரி இதுதான். ஓகேங்களா. இதுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா பாலாவோட லவ், காமெடி எல்லாமே நல்லா கொடுத்துருக்காங்க. பொதுவாகவே ஷரீஃபோட இயக்கத்தில் வந்து படம் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் இருக்கும். உண்மையிலே படம் நல்லா தான் இருக்கு. இதுக்கு வந்து பல எதிர்ப்புகள் வந்து அதிகமாக வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு புறம் சினிமா இதுலேருந்து வந்துகிட்டே இருக்கு. ஏன் அப்படின்னு எங்களுக்கு வந்து போதியமான தேட்டர் கிடைக்கல, அப்படியே தேட்டர் கிடைச்சாலும் அங்கே பேனரோ கட் அவுட்டோ வைக்கிறதுக்கு எங்களுக்கு பர்மிஷன் வந்து கொடுத்திருந்தாலும் அதை என்ன பண்றாங்க அப்படின்னா பாதி பேர் யாருன்னு தெரியல, கிழிச்சிடுறாங்க. நாங்க ஒட்டுற போஸ்டர் எல்லாமே ஃபுல்லா கிழிச்சிடுறாங்க. அப்படியே அதையும் மீறி மக்கள் வந்து பாக்குறப்ப தேட்டர்ல வந்து படத்தை போடுறதுக்கே டிலே பண்றாங்க. ஏன் இப்படிலாம் நடக்குது எங்களுக்கு ஒன்றும் தெரியல அப்படின்னு வந்து படக்குழு வந்து ஒரு சைடு வந்து குற்றச்சாட்டு வந்துகிட்டு தான் இருக்கு. இதுக்கு ஈக்குவலா வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர் 5 மதராசியும் ரிலீஸ் ஆகி அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு, இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அதுக்கு பெரும் விமர்சனங்கள் அதிகமா வர்றதை விட காந்தி கண்ணாடிக்கு பெரும் விமர்சனம் வந்து அதிகமா வந்துகிட்டே இருக்கு. ஏன்னா பல எதிர்ப்புகளை தாண்டி வந்துட்டு இருக்கு. அதோட ஆடியோ லான்ச் அண்ட் இசை வெளியீடு வந்து பாத்தீங்க அப்படின்னா நடிகர் மன்றத்துல இருந்தும் சரி, சின்ன திரை நட்சத்திரங்கள்ல இருந்து எல்லாருமே அவருக்கு வந்து ஆதரவா வந்து பேசிட்டு நல்லா ஒரு பிரசன்ட் பண்ணிட்டு தான் போனாங்க. எல்லாருமே நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுத்திருந்தாங்க. அரசியல் தலைவர்களாகட்டும், நடிகர்கள், நடிகைகள், டான்ஸ் மாஸ்டர்ல இருந்து எல்லாருமே அவருக்கு வந்து நல்லா சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அவரோட சமூக சேவை காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா மக்களும் வந்து நல்லா ஒரு சப்போர்ட்டை தான் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எமோஷனல்ஸ் வந்து அந்த அளவுக்கு ஒரு ஃபேஸ் ரியாக்ஷனுக்கு செட் ஆகாட்டியும் சத்யவேலோட ஃபேஸ் ரியாக்ஷனோட இருக்கட்டும், அவங்களோட ஒய்ஃபோட அந்த டப்பிங்ஸ் எல்லாமே வந்து சூப்பராக நல்லா இது பண்ணி கொடுத்துருக்காங்க. படம் பார்க்கறதுக்கு நல்லா இன்ட்ரெஸ்டாக இருக்கு. மதராசி கூட வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆக்ஷன் மூவி அப்படிங்கிறதுனால பசங்களுக்கு, அதாவது இருக்கிற 2K கிட்ஸுக்குலாம் அதிகமாக பிடிச்சிருந்தாலும் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா 90s 80s கூட பார்க்கலாம், ஃபேமிலியோட போய் பார்க்குற மாதிரி எடுத்திருக்காங்க காந்தி கண்ணாடி. எப்படின்னா ஒரு ஃபேமிலியோட சின்ன குழந்தை, அம்மா அப்பா எல்லாம் ஒட்டு மொத்தமாக போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நல்ல ஒரு இதில் எடுத்திருக்காங்க. அவங்க சிரிக்கிறப்ப நமக்கும் சிரிப்பு வரும், அவங்க அழுகிறப்ப நமக்கும் அழுக வரும். அந்த மாதிரி ஒரு ஸ்டோரியை வந்து நல்லா ஒரு ஸ்கிரீன் பிளே நல்லா கொடுத்துருக்காங்க அப்படின்னு கூட படத்தில் சொல்லலாம். பொதுவா இப்ப இருக்கிற காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோட போய் பார்க்குற மாதிரி பெரும்பாலும் படங்கள் வந்து அதிகமாக வர்றதில்லை. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் படம் எடுத்துட்டு இருக்காங்களே தவிர பழைய ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு படமே வந்து ரீசெண்டாக எதுவும் வெளியில வரல. பண்ணையார் பத்மினிக்கு அப்புறம் இந்த படம் வந்து ஒரு காலம் கடந்த லவ்வுக்கும் அந்த ஒரு ஃபேமிலி ரிலேட்டட் ஸ்டோரிக்கும் வந்து நல்ல ஒரு கனெக்டிவிட்டியை கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். பொதுவாகவே கல்யாணம் ஆகி குழந்தை இல்லாமல் இருந்தால் அதோட பெயின் என்ன அப்படின்னு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதை வந்து இந்த படத்து மூலியமா எல்லாத்துக்குமே அது இந்த செய்தியை வந்து பரப்பியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு தத்துவமாக எடுத்திருக்காங்க இந்த படத்தில். விவேக்கோட பிஜிஎம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். எந்தெந்த இடத்துல எமோஷனுக்குலாம் அந்த எமோஷனலோட பிஜிஎம்மும் சரி, அந்த ஸ்பீடு, அந்த ஃபைட்டுக்கு எல்லாத்துக்குமே நல்லா கொடுத்துருக்காரு. பாலா வந்து எனக்கு ஆக்ஷன்லாம் அந்த அளவுக்கு வராது அப்படிங்கிறத விட அந்த ஏஜ் மெச்சூரிட்டிக்கு, அதாவது பாலாவோட இருக்கிற ஏஜ் மெச்சூரிட்டிக்கு அவரால் என்ன ஃபைட் கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஸ்டண்ட் மாஸ்டர் வந்து நல்லா யோசிச்சு அவரோட ஃபேஸ் ரியாக்ஷனுக்கு தகுந்த மாதிரி சின்ன சின்ன ஃபைட் ஸ்டோர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காரு. அதுலயுமே பாலா நல்லா ஒரு பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம். காமெடி சொல்லவே தேவையில்ல, அவருக்கு ஸ்பாட் மூமெண்ட்ல வந்துடும். ஸ்பார்க் மாதிரி தான் அடிச்சோம்னா இந்த பாயிண்ட்ல என்ன பேசிட்டு இருக்குமோ இந்த டக்குன்னு அந்த பாயிண்ட் வந்து கொடுத்துருவாரு. அதனால காமெடிக்கு பஞ்சம் இல்லை. கொஞ்சம் தான் இருக்கு, பெருசா இல்லாத ஒரு ஃபேமிலி ஸ்டோரி அப்படிங்கிறதுனால எல்லாமே ரொட்டீனா வந்திருக்கு. எமோஷனல்,
லவ், ஃபைட்டு, ஆக்ஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொட்டீனாக வந்திருக்கும். அப்படிங்கிறதுனால படம் பார்க்கறதுக்கு ஒரு எங்கேயுமே பிரேக் ஆகலை. ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரையும் ஓகே படம் பார்த்த திருப்தி இருக்குது. பல நாள் கழிச்சு வந்து ஃபேமிலியோட நாங்கள் பார்த்துருக்கோம். பல ரிவ்யூலேயும் வந்து எல்லாருமே எதை சொல்லியிருக்காங்கன்னா எல்லாருமே ஃபேமிலியாக பார்த்துருக்கோம். மதராசி கூட எங்களால் ஃபேமிலியாக பார்க்க முடியல. ஏன்னா எங்களோட ஏஜ் மெச்சூரிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்து எங்களுக்கு இப்போ செட் ஆகலை, எங்கள் பசங்களுக்கு செட் ஆயிருக்கு. பட் ஆனால் இது எங்கள் பசங்களுக்கும் எங்களுக்குமே செட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்பமாக வந்து ரிவ்யூ கொடுத்துட்டு போயிருந்தாங்க. அந்த விதத்தில் வந்து பாலாவுக்கு வந்து மக்களிடையே ஒரு சப்போர்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். அவரை வந்து ஒரு காமெடி நடிகராகவும் ஒரு பொது சேவை செய்யறாரும் மட்டுமே தெரிஞ்சதுனால இந்த படத்து மூலியமா ஒரு நடிகராகவும் இம்ப்ரூவ் ஆயிருக்காரு. இது மூலியமா இந்த படத்து மூலியமா வந்த வருமானத்தையும் மக்களுக்கே செலவு செஞ்சிருக்காரு. அப்படிங்கிறதுனால அவருக்கு இருக்க ரெஸ்பான்சிபிலிட்டி கூடிட்டு இருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா சின்ன திரையும் சரி சினிமா உலகத்தில் எல்லாமே அவங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால ஃபேமிலியை பார்த்து நம்ம சைடுல இருந்து நம்மளும் வந்து ஒரு ஆதரவு கொடுக்கலாம். எதுக்காக அப்படின்னா அவரோட சமூக சேவைக்குனால. மற்ற எதுவுமே சொல்லாட்டியும் அந்த சமூக சேவை வந்து பார்த்தீங்கன்னா யாருக்குமே கொடுக்குற மனப்பான்மை வராது. இன்கேஸ் வர்றவங்களுக்கு நம்ம கொடுத்து ஹெல்ப் பண்ணாட்டியும் சப்போர்ட் பண்ணி பண்ணலாம். அப்படிங்கிறதுனால ஃபேமிலியோட இந்த படத்தை பார்க்கலாம். அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமா தெரிவிச்சுக்கிறேன். இது போல சுவாரஸ்யமான நியூஸுக்கு நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்க படம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இல்லை இப்பதான் படம் பார்க்க போறனாலும் பார்த்துட்டு வந்துட்டு இந்த கமெண்ட் பாக்ஸ்ல படத்தோட ரிவ்யூ வந்து கமெண்ட் பண்ணுங்க.